சென்னையை அடுத்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் அருகே தேக்கி வைக்கப்பட்ட 10,000 யூனிட் சவடு மணல் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம்ல டைட்டில் மென்பொருள் தொழில் பூங்கா கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தமிழக முதல்வர் நேரடியாக துவங்கி வைச்சாரு. இதன் கட்டுமான பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான டன் செம்மண் டைட்டில் பார்க் பின்புறம் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதனை மர்ம நபர்கள் பட்ட பகல்ல வெளிப்படையாக எந்த உரிமமும் ஒப்புதலும் இல்லாமல் போலியாக தயாரிக்கப்பட்ட டைட்டில் பார்க் லெட்டர் பேட் லாரி முகப்பில் ஒட்டப்பட்டும் வாகனங்கள் வரும் வழிகாட்டு நெறிமுறையை ஒட்டி பட்டாபிராம் பார்க் அருகே தேக்கி வைக்கப்பட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான யூனிட் செம்மண் திருடு செல்லப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் சட்டவிரோதமாக மண் திருடில் ஈடுபட்ட 4 லாரிகள் ஒரு பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் வருவதை அறிந்த லாரி ஓட்டுநர்கள் லாரியிலிருந்து குதித்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். பிடிப்பட்ட டாரஸ் லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை பட்டாபிராம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து லாரிகளை பறிமுதல் செய்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வராங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர், கனிம வளத்துறை, தாசில்தார் என அனைவரும் தகவல் தெரிவிக்கப்பட்டு துணை வட்டாட்சியர் சம்பவ இடத்தில் பிடிப்பட்ட லாரிகளை காவல்துறையிடம் ஒப்படைத்து புகார் அளித்திருக்காரு. பட்டாபிராம் காவல் நிலையத்துக்கு பின்புறம் டைட்டில் பார்க் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான யூனிட் செம்மண் தீட்டப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.